சரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஏரியா ஏரியாங்கிறது நமக்கு ஒரு டிரைவ்டு குவாண்டிட்டி தான். இந்த குவாண்டிட்டிகள் ஜெனரல் ரிலேஷன் என்ன சொன்னோம் நம்ம சைடு இன்டு சைடு சொன்னோம் இல்லீங்களா? அதாவது நீங்க ஸ்கொயரா இருந்தா ஏ இன்டு ஏ ஒரே மாதிரியான லென்த். இதே ரெக்டாங்கிளா இருந்தா எல் இன்டு பி போடுவீங்க. இதே ட்ரையாங்கிளா இருந்தா ஆஃப் பிஹெச் போடுவீங்க. சர்க்கிளா இருந்தா பையா ஸ்கொயர் போடுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சரிங்களா, ஒவ்வொரு ஃபிகருக்கும் சரி நம்ம நிறைய ஃபார்முலா இருக்கு. எல்லாமே பாருங்க ஏ இன்ட்டு என்னது லென்த் இன்ட்டு லென்த். ஸோ மீட்டர் ஸ்கொயர் தான் என்னோட யூனிட்டா இருக்கும். இங்கேயும் லென்த், இது லென்த் தானே, பிரெத்னா என்னது லென்த் தானே, கைண்ட் ஆஃப் லென்த் தானே. லென்த் இப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, போர்டுக்கு இது லென்த்னு சொல்றோம், இது பிரெத் சரிங்களா. இதே ஒரு 3 டைமென்ஷன் ஷேப்பா தான் செய்வோம் நம்ம. லென்த், பிரெத், ஹைட் அண்ட் டெப்த் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க எல்லாமே மீட்டர் ஸ்கொயர் தான். ஆஃப் பிஹெச் பியூஹெச் பிங்கிறது மீட்டர் சொல்றோம், இது மீட்டர் சொன்னோம்னா மீட்டர் ஸ்கொயர் தான் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லாமே 2 டைமென்ஷன் தான். இந்த ரேடியஸ் ஸ்கொயர் வருது 2 டைம். சர்ஃபேஸ் ஏரியா எந்த ஃபிகர் எடுத்தாலும் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தாலும் உங்களுக்கு 2 டைம்ஸ் தான் அந்த குவாண்டிட்டி மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏரியா இஸ் 2 டைமென்ஷனல் குவாண்டிட்டி. அப்போ அது ஜென்ரலா என்ன சொல்றோம் நம்ம சைடு இன்டு சைடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்போ அதுக்கான யூனிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். எஸ்ஐ யூனிட் என்ன நமக்கு மீட்டர் ஸ்கொயர். இப்ப டைமென்ஷன் என்ன சொல்ல போறோம், மீட்டருக்கு எல்னு சொன்னேன் இல்லையா, எல் ஸ்கொயர் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எல்டி யூஸ் பண்ணீங்கன்னா m பவர் 0 l பவர் 2 t பவர் 0ன்னு வரும். இப்படியே எழுதலாம் சரிங்களா. எஸ் சார். பட் நம்ம ஜஸ்ட் இது தெரிஞ்சா போதுங்கிறதுக்காக வேண்டி அதை மட்டும் முடிச்சுக்கிறேன். இதை நான் அடிச்சேன். அப்ப நமக்கு ஏரியா முடிஞ்சது. இதே போல என்ன செய்யறோம் நம்ம, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது இல்லையா. இப்ப நம்ம ஜஸ்ட் ரீகால் தான் பண்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வால்யூம் பார்த்தோம். வால்யூமுக்கு என்ன இருக்கு, மூணு டைம் நம்ம சைட்ஸ் யூஸ் பண்றோம். சைடு இன்டு சைடு இன்டு சைடு 3 டைம் வரும். அதனால மீட்டர் கியூப் அப்படிங்கிறது அதனுடைய யூனிட். அப்ப எல் பவர் 3 சொல்லி எழுதும். புரியுதுங்களா. இதுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எல்டி போட்டீங்கன்னா கிடைக்கும் m பவர் 0 l பவர் 3 t பவர் 0ன்னு சொல்லி போடுவோம். பட் இது நம்ம இங்க எழுத தேவையில்லை, அடிச்சிடணும். நெக்ஸ்ட் மாஸ் டென்சிட்டி. நெக்ஸ்ட் மாஸ் டென்சிட்டி. ஏன் மாஸ் டென்சிட்டின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த டென்சிட்டி நிறைய டென்சிட்டி வரும். மாஸ் டென்சிட்டி, ஆப்டிகல் டென்சிட்டி, சார்ஜ் டென்சிட்டி, இது மாதிரி டென்சிட்டிஸ் வந்து நிறைய வரும். எனர்ஜி டென்சிட்டி இவ்வளவு வரும். அப்ப இந்த இடத்துல மாஸ் டென்சிட்டினால என்ன செய்யறோம் நம்ம, இது எப்படி எழுதுவோம்னா ரோ அப்படிங்கிற லெட்டர்ல எழுதுவாங்க டென்சிட்டியை ஜெனரலா. ரோ இஸ் ஈக்குவல் டு m பை v. mங்கிறது மாஸ், vங்கிறது வால்யூம். mங்கிறது மாஸ், vங்கிறது வால்யூம். மாஸ்க்கான யூனிட் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. வாட் இஸ் யூனிட் ஆஃப் மாஸ்? கிலோகிராம். கிலோகிராம். என்ன இருக்கு வால்யூம். வால்யூமோட யூனிட் என்ன, மீட்டர் கியூப். கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். நீங்க கோடு போட்டு கீழே எழுதலாம், அல்லது கோடு போடாம எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும், மீட்டர் கியூப் போட்டு பக்கத்துல இந்த 3க்கு பக்கத்துல ஒரு மைனஸ் போடும். அப்ப எப்படி படிப்பீங்க, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அது என்ன எப்படி படிக்கக்கூடாது, கேஜி m பவர் -3 அப்படின்னு சொல்லக்கூடாது. சார் சொல்லுங்க. கிலோகிராம் மீட்டர். சார் அந்த டென்சிட்டி ரிலேஷன்ல என்ன எழுதி இருக்கீங்க? டென்சிட்டி இது வந்து ரோ, இந்த லெட்டர் பேர் ரோ. ரோ இஸ் ஈக்குவல் டு m பை v. m னா மாஸ், v னா வால்யூம். புரியுதா? எஸ் சார்.
சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ்லயே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் தம்பி. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. லைவ் கிளாஸ்ல நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. நீங்க என்னென்ன சொல்றீங்களோ, என்னென்ன பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். புரியல சார். அதனால கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுங்க, படிங்க. நீங்க டேபிள்ஸ் கேட்ட டேபிள்ஸ் சொல்றீங்கனால டேபிள்ஸ் சொல்லும் போது ரெக்கார்ட் ஆகும். அப்ப டேபிள்ஸ் கேட்கும்போது எப்படி கேட்போம்னா, நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். புரியுதா? சார் ரெக்கார்ட்ல எனக்கு புரியல சார். என்ன சார்? டேபிள்ஸ் கேட்குறேன் அப்படின்னாலும் நீங்க தப்பா சொன்னீங்கன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு மறுபடியும் எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? வீடியோ அப்படியே தெரியுமா சார்? உங்க வீடியோ ஒண்ணும் இல்ல சார். எதுக்கு அது சொல்றேன்னா, நீங்க என்ன டேபிள்ஸ் பார்த்து கூட எழுதலாம், சொல்லலாம் இல்லையா? சார் ம். அப்படியே வீடியோ தெரியுமா சார்? அது வந்து அதானே சார்? நான் பின் பண்ணா மட்டும் தான் தெரியும். நான் உங்களை பின் பண்ண மாட்டேன். என்னுடைய இது மட்டும் தான் பின் ஆயிருக்கும். நான் யாரு பின் பண்ணிக்கிறோனோ அவங்களது மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு யாருமே பின் பண்ண கிடையாது. என்னோடது மட்டும் தான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். நான் உங்களுக்கு கேட்கும் போது உங்க வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். நீங்க பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகும். நீங்க கேமரா ஆன் பண்ணி நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் நான் பார்த்துக்குவேன், நீங்க சொல்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுவும் தேவையான என்ன பண்ணுவேன், நான் உங்களை பின் பண்ணி நீங்க சொல்லும் போது ஆன் பண்ண சொல்லி சொல்லுவேன் நான். அப்போ நீங்க உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இதெல்லாம் எது கேட்குறேன்னா, நீங்க ப்ரிப்பேரா வரணும்னு சொல்ல வரேன் நான். ஏனோ தானே கேமரா ஆஃப் பண்ணிட்டு கிளாஸ்ல இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கேமரா ஆன் பண்ணி தான் உட்காரணும். டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ல டெஸ்ட் வந்து லைவா தான் இருக்கும். அந்த மாதிரி டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும், கேமரா ஆன் பண்ணி தான் டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸா வந்துகிட்டே இருக்கு வேகமா. அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு தயாராகிக்கணும். புரியுதா? எல்லா கிளாஸுமே ரெக்கார்ட் ஆகும். எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ அதில் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். அடுத்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் டெஸ்ட் அப்படி கூட பிரிச்சுக்குவேன். அப்போ டெஸ்ட் மட்டும் தனியாக உங்களுக்கு வீடியோவை வரும். அதை நீங்கள் திரும்ப உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அது உங்களுக்கு கண்டிப்பாக நம்மள யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? சரி, இப்போ இது டோன் சொல்றோம். இது மாஸ் பை வால்யூம். நாளையிலிருந்து கம்பல்சரி ஆன் பண்ணாதான் கிளாஸ்க்குள்ள அலௌடு. நெக்ஸ்ட் மாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் சொல்றோம் யூனிட், வால்யூமுக்கு வந்து மீட்டர் கியூப். இப்போ கிலோகிராமுக்கு என்ன 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 டைமென்ஷன் சொல்லியிருக்கேன் இங்க? மீட்டருக்கு கிலோகிராமுக்கு எம், கிலோகிராமுக்கு எம். M means mass. M means mass. -3 T power 0. T வந்து எவ்வளவு இருக்கு? L -3 T power T வந்து கிடையாது. புரியுதுங்களா? எஸ் சார். ஞாபகம் வச்சுக்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா velocity. Velocity என்ன சொல்லுவோம்? V is equal to displacement by time. Displacement nothing but it is distance தான். அதோட யூனிட் வந்து மீட்டர். டைமுக்கு வந்து செகண்ட். இப்படி எழுதலாம். அப்புறம் எப்படி எழுதலாம்? M S போட்டு மேல -1 எழுதலாம். ஆனா படிக்கும்போது எப்படி படிக்கணும்? மீட்டர் பர் செகண்ட் தான் படிக்கணும். எழுதுறது M S போட்டு மேல பவர் -1. படிக்கிறது மீட்டர் பர் செகண்ட். அந்த மைனஸ் பேர் பர்னு சொல்லணும். புரியுதா? மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட். அப்போ மீட்டருக்கு L, செகண்டுக்கு என்ன பண்ண போறோம்? T. புரியுதுங்களா? அப்போ L per T. T2 power -1 அப்படின்னு வரும். அதாவது L by T அப்படின்னு வரும் அர்த்தம். Velocity. Then acceleration. Next one is acceleration. Acceleration A is equal to change in velocity by time. இதுல V and U போட்டிருக்கேன். Uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, Vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ என்ன வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுது? வண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 0ங்கிற ஸ்பீட்ல இருக்கு. கொஞ்ச தூரம் போறோம்னா என்ன பண்ணுச்சு? டைம் ஆன பின்னாடி ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இப்போ வண்டியில பாப்பீங்களா? 50-60 கிலோமீட்டர் ஆகுது இல்லையா? அப்போ ஸ்பீட் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை
டைம். டைம். அப்போ மேல வெலாசிட்டி தான் இருக்கு, அதுக்கான என்ன செய்ய போறோம், மீட்டர் பெர் செகண்ட் யூஸ் பண்ண போறேன். கீழே டைம் இருக்கு, அதுக்கு செகண்ட் யூஸ் பண்ண போறேன். அப்ப இது எப்படி சேர்த்துனா என்ன வரும், மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் வரும். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும், மறந்துடக்கூடாது. இப்போ எல் டி பவர் -2 அப்படின்னு சொல்லி நம்ம டைமென்ஷன்ல கொண்டாடுறோம். அப்போ எல் பை டி ஸ்கொயர். புரியுதா? Yes, sir. இந்த 5 வந்து நம்ம மேஜரா பார்த்தது. சரியா? Okay, sir. ஓகே, Sir. அடுத்தது பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க.